அண்ணா எந்த ஊர்னே உங்களுக்கு? தம்பி உங்களை எங்கேயே பார்த்துருக்கேனே. என்னையா? எங்க இருந்தீங்க? ஒத்த கடையா? இல்லண்ணே ப்ரோ, நான் காவேரி நகர் ப்ரோ. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யார வந்தாலும் சித்தப்பா. ஓ கண்டன்ல கரெக்டா இருக்கேன். எதுக்கு பின்னாடி எல்லாம் அடிக்கிறாரு? யோப்பா இப்படிதான் ஒருத்தன் குறும்பில அரை வாங்கிட்டு இப்போ மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா வித்துக்கிட்டு இருக்கேன். எங்க கொண்டு வந்து அடிக்கிறேன்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவர் பின்னாடி உங்க துணியை புடிச்சுக்கிட்டே வந்தாரு, வெளிக்கிறதுக்கு கழுவாம ஒப்பத்தா இதுல மடக்க போ. செத்து போச்சு. பயங்கரமான ஆளா இருக்கான வாலிமை பங்காளி. வாலிமை ஏத்து பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஏத்துவேன். சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு வந்தாலும் சித்தப்பா. சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன புல். நான் ஆடும் போது உன்னை என்ன சொன்னேன்? வேடிக்கைதான் பார்க்கணும். வரையும் பூரா அதை கட்டி பிடிச்சிட்டா நான் என்ன செக்யூரிட்டியா? போடா இந்த கண்ணாடிக்கு இந்த புள்ள அல்ல முண்டை மக்கு. ஐயா என்ன தெரியுது? என்னையா சொல்றீங்க? உனக்கு அத்தை வேணும்டா கேப்பாயில மருமையனா? அங்கிட்டு போக கூடாது. வாங்க மருமையனே வாங்க 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 மருமையனே வாங்க. சேப்பரியா ஒரு நேரத்தை போல இருக்க மட்டும் சுமுண்டு மூட அந்து போவேன். என்ன மயிலுமே மயில் ஓல பாயவரு கெட்டுமா ஓல ஓல பாய. வாங்க நீ பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கு. அடிக்க மாட்டேங்க வா. செய்யா இப்படி ஆளுக்கு கம்பெனி கொடுக்காத. நாளை புண்ணா அப்படியே வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட்டை போட முடிப்பேன். பால் பாக்கெட்டை போட பால் பாக்கெட்டை போட விட்டா காபி தூள் பாக்கெட்டை அத்துருவேன். கெட்ட ரோக்க வாட்டியா? சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஏன் ஜோடி நான் போறேன் தேடி நான் சாமிய வேந்திர கண்மணி கண்மணி பாடி சொல்ல நீ சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே. மாமா ஒரு அறுவல் எடுத்துங்க, முள்ள வட்டி அடைங்க. இது கடைசியில் எதுல போய் முடிய போகுது? எல்லாருமே அப்ப இதுல வர்றீங்க. எடுத்த கம்பி இருக்கு. ஆனா எடுத்த கம்பி பார்த்து போங்க. கம்பியை பாருங்க. என்ன நேரத்துல ஜெயப்புரியா நீ கால் எடுத்து வச்சியோ என்ன ஏயா சொல்ற? பசத்தை புடுங்குன மாதிரி ஆயி போச்சு. ஏதாவது பண்றேன் நான். என்ன பண்ற? என்ன பண்ற? எல்லாம் ஏன் தலையை தூக்கி போறீங்க? எனக்கு கோவம் வச்சு ராதாகிருஷ்ணன் என்னத்த பண்ணி போடுவேன்? உறவுடைய பிடிச்சு கடிச்சு துப்பி. இந்த உலகத்திலேயே சகித்தன்மை யாருக்குன்னா ஆம்பளைக்கு யாரு வரு? வயர்மேன். ஈபி வயர்மேன். ஏன்னா எத்தனையோ வீட்டுல ஒளி தெய்வமாய் இன்னைக்கு கரண்ட் இழுத்து விட்டு விளக்கேறிய வைக்கிறது ஈபி அதிகாரிகள். அதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பங்காளி. இவ்வளவு நேரம் எங்கே எந்த போஸ்ட் மரத்துல இருந்தீங்க? மழை வெயில் இதெல்லாம் பார்க்காம கரண்ட்ல உயிரை பணைய வச்சு வேலை பார்க்கக்கூடிய தொழில்னா ஈபி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்னத்த அண்ணே அர்ச்சனை சீட்டு வந்திருக்குண்ணே. கடவுக்கார ஐயனார் துணை ஆண்டார் கொட்டாரா ஐயன் திருப்பணி குழு சார்பாக நன்றி. ரூபாய் 501 எங்கன வச்சு பாக்கெட் வைக்காம. அண்ணே எந்த ஊர்ல இருந்தே வரீங்க? சிக்கன்னு வின்றீங்களே தம்பி. வெளிநாடு போயிட்டு வேமா வந்திருக்கேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இங்க வர அழகான பிள்ளைவாரு. வெளிநாட்டுல எந்த ஊர்ல இருந்தீங்க? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. நான் கூட உள்நாட்டுக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ ட்ரெஸ் பண்றது இல்லையா? இல்ல இதுதான் இப்ப லோக்கல்ல திருவிழா பயலுக போடுறது பச்சை பாம்பு ட்ரெஸ். பச்சை பாம்பு ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ் எடுக்க நான் பட்டவாடு நத்தத்துல போய். எதுக்கு நத்தத்துல? இங்க படுக்கிற இடம் இல்லையா? எல்லாமே சேப்பரியா மயக்கத்தேன். சேப்பரியா எதுக்கு பேசாம இருக்கப்பா. பத்தே ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ உள்ளூர்காரெல்லாம் பேசாம இருக்கணும். துணியை போட்டா மயக்கிடுவாங்களா? நீங்க பேசாம இருங்க. நான் பத்தே கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாட்டு காலையில புடிச்சும் கூட போயிருவா. நான் விரல சூப்பிக்கிட்டு போய் டோல் கட்டில 250 ரூபா கொடுத்துட்டு போகணும் ப்ரோ. வா வாடா அண்ணே கூப்பிடுறாரு. நீ தாழமா போடா. ஆமா அவர் கெவிலி கத்துனாத்தே நீ ஏறி வருவேன். சரி பிரியா கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அவன் கோடு கிழிக்கும் போது முட்டை புடிய முடியாது. என்னத்த கிழிச்சியா? சரியா
ஜெயபுரியா ஏய் சொந்த தங்கச்சிக்கு செக்ஸ் மூமெண்ட் கொடுத்த ஒரே அண்ணன் வந்தாண்டா. என்ன மூமெண்ட்? ஜெயபுரியா பத்தியா உங்க அண்ணன் சட்டியை கலட்டாம விட்ட விட நினைக்கிறேன் பாரு. இந்தா. ஆனா எத்தனையோ பேரை நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்கீங்க? என்னமும் பண்ணதில்லை. சரி அதுதான். ஆனா உன்னைய கட்டி பிடிக்கும் போது உன் மேல வர்ற கத்தால வாட இருக்கடி. அப்படித்தான் சொல்ற, கடைசியில அதே தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. சரி விடு, நாட்டுல எதுவுமே கிடைக்காம சில பேர் லொப்ப முட்டையா தெரிஞ்சுதானே. ஆறு அப்படி தெரியுதா? உங்க அம்மா நல்லா இருக்கா? எதுக்கு போய் எங்க அம்மால கேக்குற? உங்க அம்மாட்ட எல்லாம் ஒரு தடவை நானு ஐயோ சித்தப்பா கைய விடுங்க சித்தப்பா. கைய விடக்கூடாது, அவன் என்ன மாற்று டாக்டரா? இருடா தங்கா. ஏ ஜெயா, இளவட்டம் பூரா வந்தது பூராமே ஓன் செவரோட்டிக்கு தாண்டா. ஏன்னா கறிக்கடையில எல்லாமே வாங்கிடலாம், செவரோட்டிக்கு 50 பேர் அடிச்சுக்கிறாங்க. அதை 250 ரூபா சொல்றேன். இங்க வாரு, ஒரு செவரோட்டி தாங்க. இங்க வாரு, இந்த புக்காடு ஓட்டுருக்க ஆளுகள்லாம் எத்தனை செவரோட்டிய கீர்னியோ. ஏய் செவரோட்டிய போய் யாராவது கீறுவாங்களா? இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா கட்டின புருஷன் என் ஆண்கள் தான். ஏய் பொம்பளை நாங்க தான், ஆம்பளை நீங்கன்னு சொல்றீங்க. உங்களை வச்சு நாங்க குடும்பம் நடத்துறோமே, நாங்க எவ்வளவு பெரிய ஏன் மாஜிரு குடும்ப நடத்துக்குள்ள பட்ஜெட்ல ஓய்க்கு காத்து கிடைக்கும். டவுன் போச்சு எப்படா வருமுட்டு நோத்தா நோப்பேன் கால்ற பார்த்து நல்ல நேரம். அதுக்கு எதுக்குடா நல்ல நேரம்? எதுக்கு நல்ல நேரம்? செம்பு நிறைய பாலை கொண்டுட்டு நீ உள்ள வர திடுதுப்புன்னு ஒருத்தன் வந்து கதவை தட்டி இலக்கட்டு இருக்கான்னு கட்டுக்குள்ள நுழையிறேன். அது பஜ்னேட்டா இல்ல மாடு தாவணி இலக்கட்டு நிலையமான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு உன்னை இறுக்கிய கட்டி பிடிக்கும் போது மைசெட்டுக்காரர் வர்றாரு, துக்குலாப்பட்டி அம்மை. எதுக்குங்க? வயர் ஒரு காயல் உள்ள இருக்கு. சரின்னு வயர் எடுத்து கொடுத்தோம்னா அடுத்து உன்னை லேசா கட்டில சாய்க்கும் போது எங்க அத்தை உள்ள வருது. எதுக்கு? மறுமையினா கொஞ்சம் விலைக்குங்க பணியாறது அதிரச பானையை தூக்கிக்கிறேன். நாங்க நிம்மதியா இருக்க முடியாத ஆண்கள் ஏன் வெளியூருக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? பொம்பளைனால இந்த நாட்டுக்கு என்ன லாபம்? ஏய் எங்கனாலதான் லாபமே, உங்களால என்னையா லாபம்? நீங்க என்ன பெரிய சாதிச்சுட்டியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏய் சட்டிக்குள்ள கணேஷ் கோயிலை எடுத்து கொட்டிக்கிட்டு உருட்டுறது சாதனை இல்லையா? என்ன சாதனை? கை தட்டலாம். ஏய் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையான. சரக்கு அடிக்கும் போது ஒமட்டும் போது கம்பு கூட்ட மோந்து வாக்குறானே, அது சாதனை இல்லையா? இது ஒரு பெரிய பெருமையாகும். ஏன் எங்க ஊர்ல ஒருத்தன் ஜைடிஸ் இல்லாம அவன் சட்டியை கலட்டி மோந்து வாத்துக்கிறேன். எதுக்குங்க? அன்னைக்கு அப்படித்தான் மோந்து வாத்துட்டே முண்ட குண்டிகளுக்காம சட்டியை போட்டு விடக்கு விடக்கணும் உதஞ்சு. சாதனை இல்லையா? பொம்பளை என்ன செய்வ? கர்மணி இதை சொல்ற பார்த்தா மிஞ்சி மிஞ்சி போனா மண்ணை வாரி தூத்துவேன். எங்க ஊர்ல நடந்த சம்பவம். அவன் 10 பைசா வட்டிக்கு வாங்கி எம்சாண்டை அடிச்சு வச்சிருக்கேன். 2 ஒம்பளைக்கு சண்டை வந்து இவன் அடிச்சு வச்ச எம்சாண்டை புறம் தூத்தி அவ வாசல கொண்டு போயிட்டான். கடையில மண்ணு இல்லாம மசத்தை புடிங்கிட்டு தெரியவனே. நாங்க பண்றத நீங்க பண்ணுவீங்களா? நீங்க பண்ற எல்லா விஷயமும் நாங்க பண்றோம்ல, நாங்க பண்றத நீங்க பண்ணுவீங்களா? நீ குறைக்கார என்னடி பண்றேன்? யாரு என்ன இங்க இருந்து அங்க போயிட்டீங்க? அவங்களோட தமிழ்நாட்டுக்காரே ரொம்ப இதா இருப்பேன். ஏன்னா நீ குறைக்காரங்கன்னா அப்படி என்ன இருக்கா? கொட்டாவோட வருவாங்கப்பா மூங்கிக்க மத்திக்கிட்டு. ஆனா உங்க அண்ணனை சொல்லி வை, அவனுக்கு முகரம் அல்ல போதும். எல்லா கொஸ்டினுமே அப்படியே உசுறு வர மாதிரி நான் கேட்கிறேன். நீ குறைக்காரன் என்ன பண்ணுவேன்? மச்சல புடுங்க என்ன? அண்ணன் தெரியாத விஷயத்தை உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இது ஒரு குத்தமா? சிரிச்சா மட்டும் ஆம்பளை மயங்கிருவேன் நினைக்காத. உங்களை மாதிரி பொம்பளை சிந்திக்க வச்சவனும் அந்த ஆம்பளை நான் விடவே மாட்டேன். சொல்லிக்க ஆம்பளை ஊர கை தட்டலாம். யாராவது நாங்க இல்லாம கை தட்டலாம். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பொம்பளை நாங்க இல்லாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க இவ்வளவு தூரம் வாய்க்கிலேயே பேசுறியே, 10 மாசம் சுமந்து ஈ கிடைக்காம எறும்பு கிடைக்காம ஒரு பிள்ளைய பெத்துக்காமி. நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின். 10 மாசம் வேணாமியா, ஒரு 5 மாசத்துல பெத்துக்காமி. 10 மாசம் சுமந்து திஸ் பேபி தங்கள் பேசுகிறோம். பேபி தங்கணும்னா ஒன் ரோடு அவன் ஆம்பளே டோல்கட் கம்பி. என்ன எங்க சுத்தனாலும் டோல்கேட்லயே வந்து டோல்கட் கம்பி கட்டிங் சார்ஜ் 250 கோட்ரு சைடிஸுக்கு சேர்த்துக்க. இது டோல்கட் கட்டாகும். அது எதுக்கு கட்டாகும் போது திஸ் ஜாக்கப் சார் என்னையா புரியாததெல்லாம் பேசுற? ஜாக்கப் சார் ஒன் வால் டிப் யுவர் சாந்து செட் திஸ் ஹெவி காங்கிரீட். தெரியாதனமா புள்ள பக்கம் சொல்லிட்டு 1.5 ஜல்லி 3/4 ஜல்லி ஹெவி காங்கிரீட் ஓபனிங் இன் தி ஹாஸ்பிடல் லென்த் ஊசி பிகாஸ் லிக்டோட் பேபி கோத்தாங்கம்மா. இதுல எனக்கு புரிஞ்சது இந்த ஹாஸ்பிடல் ஊசி புரிஞ்சிச்சு, மத்தது எதுவுமே புரியல. பாரு என் சிங்கம் போறேன் கை தட்டான்.
ஆறு. சாரி, எல்லாரும் மண்டையும் புழக்க போறேன். என்ன சொன்னா அப்படி கைதட்டியா? காலிட்ட திஸ் கோமியம் கோமயமா? எதுக்கு? லிக் அவுட். அது எதுக்கு? உனக்கு உள்ள புரியுதா? வைக்கிறதுக்கு எதுக்கு அப்ப கோமயத்துக்கு வந்த? உள்ள வைக்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? புரியலப்பா. இப்ப நான் சொல்றதுக்கு கை தட்டுவா. என்னது? திஸ் உளுந்த வடை உளுந்த வடை எவி வடச்சட்டி. வடச்சட்டி. திஸ் லாங் த கம்பி உளுந்த வடை திஸ் ஸ்ப்ரெட்டிங். ஆமா ஆமா. வடை திஸ் கரியிங். வடைய பிரச்சனை எப்படி கருதும்? திஸ் ஸ்டவ்வடுப்பு கிச்சுபிச்சா கிச்சுபிடா கிச்சுபிடா கிச்சுபிடா. எவி ஃபயர் உன் சிமெண்ட் மூடை திஸ் லவக் லாங். அண்ணே உனக்கு ஏதாவது புரியுதா அண்ணே? ஏன் நாடகம் புரிஞ்சா மட்டும் கூட்டம் வந்திருக்காது. போகும்போதே எல்லாரும் பேசிக்கிட்டே போனோம். எவின்ட்டேன் ஸ்டவ்ன்ட்டேன் என்னத்த சொன்னேன் எரியுதுட்டேன். அதே நாடகம். அடுப்புல எங்கேயே சிமெண்ட் மூட்டையெல்லாம் வந்துச்சு. இன்னும் உனக்கு புரியலையா? புரியலங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. திஸ் என்னது? நீ பொம்பளை கண்டனர் லாரி. பொம்பளையா கண்டனர் லாரியா? நீ கண்டனர் லாரி. லாரி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு விளக்கம் சொல்றேன். ஓ. கண்டனர் லாரி. லாரி. ஜென்ஸ் ஆ. டிரைவர். ஓ. லென்த் கீராட். ஃபர்ஸ்ட் கட்டங். கடன். செகண்ட் கட்டங் குட்டங். டாப் இங்க இங்க. அதையே இங்க இங்க. வேகத்தட. பாத்தியா புரியுது? பாத்தியா பாத்தியா பாத்தியா? என்னப்பா உங்களுக்கு புரிஞ்சுச்சு? திஸ் வேகத்தட. டங் பேபி. பேபி. அவ்வளவுதான். புரியுதா புரியுதா புரியுதா? இங்க பாரு. இன்னும் புரியலையா? Damn it. புரியலையா? மண்டைய புழக்க. இன்னும் புரியலையாடா? இல்லங்க. இப்ப நான் சொல்றேன். திஸ் பிரிட்ஜ். புரிச்சா? பிரிட்ஜ். புரிச்சு. ஓப்பனிங் டோர். டோர். திஸ் பீர் பாட்டில் உள்ள. ஏன் அதுக்குள்ள என்னென்ன வைக்கிறா? நீ எதையா சொல்லிக்கிட்டு இருக்க? ஜூஸ் சொல்லு, இல்ல ஒரு மாவு பாக்கெட் சொல்லு, ஒரு தக்காளி சொல்லு. லென்த்துக்கு ஓட்ட எதைய சொல்ல முடியும்? அதே சொல்ல முடியும். லென்த்துக்கா? லென்த் இஸ் பீர் பாட்டில். சரி பாட்டு. போடலாம் காலம். ஏயா நீ சொல்றது உனக்கு விசப்பட்டு கீழே விழுந்துடாதயா? புரியலையா? அதுக்கு தான் அந்த காலத்துல எங்க ஐயா சொன்னார். என்ன சொன்னாரு? புரியாத ஒம்பளைக்கு உலக்கையை நீட்டினாங்க. மாவளுக்கு இடிச்சு பொழைச்சுக்க. நீ எதையுமே முழுசாவே பேச நான் பேசினேன். மாட்டேன். மொட்டை காலுக்கு முழந்தலைக்கு முடிச்சு போட்ட மாதிரியே நீ பேசுற. பேசுவா. தெரியாம தான் கேக்குறேன். ஆளுகளை பாருங்க மண்டையில போறது. ஒண்ணும் தெரியாத பையன் 1 மணிக்கு போட்டு நான் தாப்பாங்கிற மாதிரி பேசக்கூடாது. சடங்குக்கு வந்தவே உன் கிடங்குல விழுந்தான். உன் வீட்டுக்கு முன்னாடி கிடங்கா இருக்கு, விழுந்துட்டேன். இப்படி ஒரு பழமொழியெல்லாம் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? புதுசு புதுசா பேசுறாங்க. எங்க இருந்தாயா யோசிப்பதெல்லாம்? நான் கிருமலா பேசுவேன். ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்ச சூடு ஓட்டாங்க. மாடு தவனதுக்கு ஒன்னே தவனான்னு 7 பேர். நான் எதுக்கு? புனிய வச்சு ஆவியம் மனிதாவியம் சின்ன பிள்ளைல விளையாண்டதை சொல்ல வர. நாய் கிட்ட கேட்டக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைச்சா சட்டி சேரலைன்னு காத்தாடியில வர்த்தாலாம். செரங்கோத்தி சீரகத்துக்கு போனாலும் அங்க 2 செரங்கோட்டி பரட்டு. கம்பு கூட்டுல சேரங்கன்னு ஒரு சிமுண்டு மூடியில பெதுக்கு மருந்து வச்சாங்க. சிரிக்காம சொல்றீங்கப்பா. பாதிய முழுங்கிடுற பாதிய. ஒரு தடவை சொல்லுவேன். எனக்கு மறந்து போக. உனக்கு மறந்து போத எனக்கு புரிய மாட்டேங்குதியா? நீ மறந்து போது எனக்கு புரிய மாட்டேங்குதுல. வயசுக்கு வர அத்தை மகன் நேரம் ஆச்சுன்னு கிணத்து வெடியை வச்சு விட்டுட்டு செய்தி வெடி அடிச்சானா. எதுல? அப்பதான் அதிர்ச்சியில வருவேன். ஒரு குழப்பு மோரே ஓட மாட்டாங்க. அதனால ஜெயா என்னங்க 4 குத்து உன்னை குத்துறேன். ஐயோ ஐயோ. கடலோட கடல் தண்ணி, கடலோடு கடல் தண்ணி, கம்மாயில மண்டி தண்ணி, கம்மாயில மண்டி தண்ணி, இந்த விட்டு புளி தண்ணி, எங்க விட்டு புளி தண்ணி, எங்க விட்டு புளி தண்ணி, எங்க வீட்டு புளி தண்ணி. என இந்த வாங்கு தடி தனனா 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 தந்தானா தரணா 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 தந்தானா. நான் என்ன பண்ணாலும் அனுசரிச்சுக்க. காலையில உனக்கு 500 ரூபா சேர்த்து தரேன். உளுந்தோட வாங்கி தரேன். பிளீஸ் அனுசரிச்சுக்க. நான் என்ன பண்ண போறேன்? தெரியாதவே ரூட்டு கேட்டது மாதிரி உன்னை தடவி விட்டு போயிருவேன். உன் புருஷன் எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்னையா சொல்ற? முழுசா சொல்லிட்டோங்க. ஒரு விஷயம் சொல்லவா? யாரையும் நம்பி கூட நான் போக மாட்டேன். உங்களை நம்பி எத்தனை நாள் வேணாலும் தனியா சுத்தலாம். உனக்கு ஒத்த கீரல் விழுகாது. ஏன்னா பவுன்சர் மட்டுப்படி மண்டை இங்க 16 பேர் வச்சிருக்கேன்.
ஆனா சரியா இப்படி ஒரு புருஷன் உனக்கு அமைஞ்சா நீ என்ன முதல்ல வெட்டி இழுத்துருவீல நீ பாலை கொண்டுட்டு போகும்போது இவர் இருந்தா இவன் வந்தியா நீ அது அந்த நேரம் கரண்ட் மட்டும் டாங்கு டாங்கு சும்மா திரும்பி போட்டு வாங்க டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க அஸ்டாண்ட் ப்ரோ வாடா ஒரு கால் இப்படி ஏறுடா எல்லாருமே என்னையே மதிக்கலையாடா அவனு அங்கேயே ஏறியா அதெல்லாம் இல்ல என்னடா வாங்க மர்மைனே வாங்க நம்ம மர்மைனா சொல்லுங்கம்மா சீமா சமத்தி ராசாத்தி சிறுதாராட்டி ஆசை பட்டதெல்லாம் விட மாட்டேன் அனுமதி இல்லாம தொட மாட்டேன் சுதாரிப்பா இரு சாமி என்னைய காலி வேலை மாறி போயிட்டேன் திரும்பி அந்த போகும் காலையில காசு கொடுக்க மாட்டேன் சரி மாமா செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் சரி நீ செஞ்சது நீயா செஞ்சது ஒண்ணு ஏஐ விட்டிய நம்பர் மட்டும் என்கிட்ட கொடுவேன் ஏவி விட்டேன் நம்பர் ஏஐ விட்டவே நானா அதை ஏவிக்கிட்டேன் போமுண்டாகட்டு எங்க கட்டி ஏறி வரேன் நம்ம மர்மைன் அப்பலாம் ஏங்க நம்ம மர்மைன் அப்பலாம் பேசாதீங்க மறுமையும் உனக்கு மயம் கொடுத்துருப்பேன் விட்டா இப்படி எல்லாம் சின்ன பையனா இருக்காரு போய் இப்படி வயசுறீங்க இந்த ஒரிஜினல் கடை ஆட்டில் தப்பும் இந்த மூளை கடை அம்புட்டுக்கான இருக்கும் அது பார்த்தா அந்த கிடாயிலே தப்பும் அந்த மாதிரி நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா பூனை ஏறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு பூனை ஏறதுக்கு எனக்கு கண்டம் தொண்டமா கருப்படிச்சு போடுவேன் இன்னைக்கு நல்ல நேரம் இல்ல ஒரு வாட்டி ஐயோ மர்மைனே என்ன சொன்னீங்க நீங்க நைவா போங்க ஏ தண்டா அண்ணன் நானே தானே நானே தன்னா நானே 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 அதோட மாட்டுத்தாவனே நிட்டுக்கறணும் திருப்பி வந்து சிம்மக்கல் ஓடுறது மர்மை ஆடிக்கிட்டே என்ன நீங்க போய்க்கோங்க நான் போல மாப்பிள நாடக உலகத்துல நாகரிகமா நடந்துக்கிட்டீங்கன்னா லைவ் பூரா போகும் அந்த வாடகை எடுத்து போனேன்னா போக முடியாது அதுல ஓய்தான் அவர் வாடகை எடுத்துட்டாரு ஏன் முட்டை போண்டா வாழை எடுக்கல அதுல ஓய்தான் லூஸ் ஆத்துறேன் வாமா 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 பல்ல இன்னா போமா வாமா 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 வரீனா போமா ஆஹா எல்லாம் சரியா இருக்கா யார் தொடக்கூடாது தொடப்படாதா தொடக்கூடாதா நீ 5 நிமிஷம் கட்டி பிடி நான் உனக்கு வரீங்க ஏய், நீ என்ன ஊர்ல கொடுத்து விடுற கண்டாலிக்கு முணுமுண்டுது நான் எதுக்கு இருக்கேன் மர்மேனே என்ன வார்த்தை சொன்னீங்க ஆத்தாடி என்ன உடம்பு ஆத்தாடி என்ன உடம்பு மருமைய கண்ணை குத்தி விடுவாரு போல இருக்கே. டேய் இப்படி ஒரு பாட்டுக்காரன் நான் எங்கேயும் பார்க்கலடா ஆத்தாடி என்ன உடம்பு இதுல கொட்டையை அளவெடுத்தானா உருளைக்கிழங்கு எங்க போச்சு ஏய், எங்க போச்சு சிவீசினு கடுத்து சிவீசினு கடுத்து சிங்கார பொட்டமிட்டு சிங்கார பொட்டு விட்டு அலங்கார தோரணையில் அடங்காத தோரணியிலே செய்யப்பொறியா ஆர்ப்பரிக்க நீ வரும்போது நீ ஆள் பறிக்க வரும் பொழுது வண்டியூர் கம்மாய்க்குள்ளே வண்டியாக போகாதடி பாண்டி முனி கோயிலுக்கு என் கட்டான
என்னது அவ்வளவுதான். சரி நான் உன்னை என்ன செய்ய முடியும்? யூடியூப்ல பார்த்துட்டு உன் குடும்பம் பூரா திருப்பத்தூர்ல லாரியில் நிக்கிறேன் அருவாக்கம் போட. மாமாவும் பொண்ணு கொடு ஆமா சொல்லி போடு மாமாவும் பொண்ணு கொடு ஆமா சொல்லி போடு இதுதான் நீ போட்ட முடிச்சு இதுதான் மூணு முடிச்சு கெட்ட ஒன்று வந்துருச்சு. நீ உள்ள வந்தா உன்னை புழக்க நான் அடிக்கல. அப்படியே பேக் எடுத்துட்டு ஓடி போயிருவீங்க. நீ ஒரு மசூல் முடுவோம் ஜெயா என் அருகில் வா. மாப்பிள்ள இந்த பழக்கம் மட்டும் பழகக்கூடாது. இது ரொமான்ஸ் டே. உனக்கு அத்தை வேணும். உட்கார். நான் வேடிக்கை பார்க்கிறேன். அப்படியே உட்கார். காப்பி தண்ணி வைக்கட்டுமா வா. டீ தண்ணி வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகன் நீ சின்னால இருக்கேன் நல்லா எடுக்க கொடுக்க செய்ய வேண்டாம். என்னது அப்படி பேசாதீங்க மாமா, நான் அப்படிப்பட்ட ஆளா? பாவம் சின்ன மருமையே, அதனால மரியாதை. எங்க உட்காந்துருக்கேன் பாரு, ஊது ஊதி ஸ்டாண்டுக்கு நேரம் உட்காந்துருக்கேன். இந்த சிரிப்பு மேல நெஞ்சில மூச்சு புரிய மயிறு மேனைக்கு போடா. என்ன தெரிகிறது? அப்படி நின்று மட்டும் பாருங்க, உட்கார. ஆஹா ஏவா ஏ பிரியா, நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் என்பது ஒரு சிறிது நேரம் தான். அப்படியே நம்ம இழுத்துக்கிட்டு இருந்தா உள்ள இருக்க ஆளு பூரா ஒத்த கடை டோல்கேட்லயே வண்டி ஏறி ஓடிடுவாங்க. நமக்கு வேலை இல்லைன்னு. அதனால ஜெயபிரியா, என் வாழ்க்கையிலேயே உன்னைய நான் மறக்கவே மாட்டேன். அப்படி என்ன நீ கிழிச்ச? என்ன வார்த்தை சொன்னீங்க? அது என் மனச்சாட்சி. அவனுக்கு ஒண்ணு அமையலைன்னு ஆமா, நீங்க பண்றத பத்தி எனக்கு உள்ள குடையுது. இப்ப தேவை வந்திருக்கேன். இப்பதான் மெக்கானிக் வேலையில சாக்க புஸ்தகம் லைன் பண்ணிருக்கேன். சின்ன பையில வச்சுக்க நம்ம செய்யற தப்பு தானே, கண்ணு மூட சொல்லுங்க. ஏன் அவன் பயங்கரமா செஞ்சுதாண்டி இப்படி இருக்கேன். சரியா, அவன்கிட்ட இடம் கொடுக்காத, நாளைக்கு பிளாட்டுக்கெல்லாம் ஊண்டிடுவேன். அப்புறம் நான் தேவைப்படுத்துக்கிட்டு ஆழ்ந்துக்கு தெரிய முடியாது. ஓ இடமா இடத்த பட்டா போட்டு ஒரு கையில வைப்பேன். அதனால ஜெயபிரியா, ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்றேன். எப்படி தெரியுமா? அண்ணே துக்குலப்பட்டி அம்மன் ரேடியோ விருப்பத்துக்காக கம்மாக்கரை ஓரத்துல கண்ணத்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எக்கோ வச்சு வாங்கிக்குவாங்க. அந்த கம்மாக்கரை லட்சுமிபுரம் கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்களே சின்னாத்தா. அடி சும்மா நின்று பேசினாக்க என்னத்தா, ஓம்பிட்டு சொத்தலிஞ்சு போயிருமா பொன்னாத்தா. அந்த கம்மாக்கரை லட்சுமிபுரம் கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. ஏய் ஆத்தாப்பே கள்ளிச்சேரி ஆத்தாப்பே சொன்னதை என கேட்கல. துக்குலப்பட்டி அண்ணன் தம்பி சொன்னதைய வாங்கல, காதுல வாங்கல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. வாம்பிட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கரை ஏ கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. ஏய் நம்ம ஒரு சாதி ஜன எல்லாம் என்ன ஏசுது, சபக்காலே அடிச்சது போல் பேசுது. ஆனாதையா எந்த வார்த்தையானது இந்த ஒன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தையை. வாங்குது அந்த அழகு மலைய வாசலில தின ஏங்குது. வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வா வாங்குது. வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வா வாங்குது அந்த அழகு மலைய வாசலில தின
கம்மாக்கிற ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம பொரிய நீ சின்னத்தா. உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. அன்புக்குரிய உறவுகளே, இந்த மேடையில இப்படி ஒரு கலைஞனை வளர்த்தவர் நினைச்சு நான் ரொம்ப பெருமிதம் கொள்றேன். ஏதா நம்ம கொடுக்குற அந்த காசு உங்க குடும்பத்துக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். யாருமே எதையும் கத்துட்டு வரல. நாடக உலகத்துக்கு வரும்போது உங்கள் மத்தியில் நிற்கக்கூடிய எம்கேஆரும் உடனே குதிச்சு பெரிய நடிகர் ஆகலை. எதுவுமே ஒரு வண்டி ஓட்டும் போது டூலர் கூட 2 தடவை விழுந்து அரைச்சாத்தேன் அதுக்கப்புறம் கற்றுக்குருவோம். அதனால நாடக கலை மட்டும் கிடையாது, எல்லா தொழிலுமே பழகும் போது கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த லட்சுமிபுரம் கிராமத்தார்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற என் உயிரிலும் மேலான என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்குமே என் அன்பு மாப்பிள்ளை ஆதீஸ்வரன் மென்மேலும் வளர மனதார வாழ்த்துவோம். வாழ்த்து. நன்றி. அவ்வளோதான். யாராவது ஒருத்தரை வளர்த்து விட்டு நம்ம கொடுக்குற காசு ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். இதில் யாருமே பெரியா இல்லை மாப்பிள்ளை. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அத்தை நான் இருக்கேன் மர்மேனே. அத்தை இருக்கும்போது எனக்கு என்ன பையன்? வச்சாலாம் ஆப்பு. சரி, உள்ளதானே போறீங்க. கேசரி கிண்டி வச்சிருக்கேன் வாகப்பு. அத்தை புளியோரை தரேன்டாங்க, அவங்க கூட போய். புளியோதரையா? ஏயா அது என்ன செய்ய? குட்டி நாய் இந்த பனி ஈரத்துக்கு செவத்த அண்டம் ஒன்னே நினைக்கிறாண்டி. இப்படியே யாருக்கு இந்த இவருக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு போடுங்க. என் மருமகளுக்கு லட்சுமிபுரம் NST ஸ்போர்ட்ஸ் ஆசை மச்சான் காளிதாஸ் அன்பு அண்ணன் பாலாஜி சார்பாக ரூபாய் 201. 201 இருக்க பைனான்ஸ் குறையுதா? கம்மி பார்த்தாம கூட வாங்க முடியாதா? 830 ரூபா சொல்றேன் பையன். இங்கே டான்ஸாக நடிக்கும் என் அன்பு மருமகள் புதுக்கோட்டை சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு லட்சுமிபுரம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை போத்தி மகிழ்விக்கிறார்கள். பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மேடையினுடைய அறிமுக நாயகன் என் அன்பு மாப்பிள்ளை கூடத்துப்பட்டி ஆதீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி மகிழ்விக்கிறார். வீட்டு வாங்க போ, சென்ற வாங்க, வெக்கப்படுவீங்க. தெரியுமானா அவரை கூட விழுந்து பாஞ்சு விட்டுறாதே கவட்டு வீட்டுல. உங்க கெட்ட வயலா இருக்கீங்க நீங்க. எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே எலெக்ஷன் நிக்கிற மாதிரி நடிப்பா. ஏன் பொண்டாட்டியோ நமக்கு இல்ல என்னத்த அவங்க உனே அடே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லையாடா. கோமரம் கட்டி விட போனேன் அத்தைக்கு. என்ன மரமையா உள்ள போறத வெளில போட்டு வெளியில இப்ப போறது தெரியுதா? மறுமையும் இல்ல பெருகண்ட லூசா இருந்திருக்காண்டி. ஏங்க இது உள்ளதானங்க போடணும் வெளியில போட்டு அவனே நீர் இங்க வரது செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாடலா அவன்கிட்ட பேசாத இருக்கும். உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படி சொல்லுவோம்? காதல் சொல்லி பேசிட்டு நாளைக்கு நம்மள மாமியாவுக்கு கோமணம்னா அப்ப மகனுக்கு என்ன கட்டி? நீ மூடுதா மகளுக்கு சட்டி வை. அத்தையை நான் கட்டி கொடுப்பேன். சரி. அத்தை சி ஏமா குடிய கெட்டு உனக்கு என்ன பிறந்தவர் என்னத்த பாட்டு பாட உனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பிறந்தவை என்னை விட உனக்கு கொடுத்தவை எவரா நாய்க்கு பிறந்தவனா எப்ப பார்த்தாலும் காலையே நோக்குறாரு. இன்னும் என்னாச்சு
ஐயோ. என்னடி உனக்கு